ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த முறை ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நாம் அவரோடு கூட பேசி ஒரு எழுப்புதலுக்குள்ளே நாம் வர முடியும் என்கிற சத்தியத்தை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் மறுபடியும் இந்த எழுப்புதலை நீர் கொண்டு வர வேண்டும். பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து எழுப்புதல் ஒவ்வொரு தேசங்களிலும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 21வது நூற்றாண்டிலே 20 ஆண்டுகள் ஆன பின்பும் இன்னும் எழுப்புதலை நாம் பார்க்க முடியவில்லை. மறுபடியும் ஒரு முறை செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு முறை செய்யும், Lord do it again, மறுபடியும் செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் ஆண்டவர் செய்வார். ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டுக்கு வேதாம கல்லூரியின் மாணவர்கள் அதை பார்ப்பதற்கு போனார்கள். சமையல் அறைக்கு போய் பார்த்தார்கள், சமையல் செய்யும் இடத்தை போய் பார்த்தார்கள். அடுத்த மாடிக்கு போன போது அவருடைய படுக்கை அறை, அந்த படுக்கை அறையின் பக்கத்திலே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற இடம் இருந்தது. அந்த இடம் ஜெபம் பண்ணி அந்த பாய் கிழிந்து அந்த இடம் சற்று அமுங்கி காணப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வேதா மாணவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வேதாம கல்லூரிக்கு திரும்ப போவதற்கு பஸ்ஸில் ஏறிவிட்டார்கள். அவளை அழைத்து கொண்டு போன பேராசிரியர் ஒரு நபரை காணவில்லையே என்று சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து தேடினார்கள். சமையல் அறையில் தேடினார்கள், சாப்பாட்டு அறையிலே தேடினார்கள், லைப்ரரியிலே தேடினார்கள், கடைசியில் படுக்கை அறையிலே தேடின போது படுக்கை அறையிலே அந்த வெஸ்லி அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற இடத்தில் ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எப்படி ஜெபித்தார்? லார்ட் டூ இட் அகெயின், ஆண்டவரே மறுபடியும் ஒரு முறை நீர் செய்யும் என்று ஜெபம் பண்ணினாராம். அப்பொழுது அவரை தட்டி எழுப்பி நாம் போக வேண்டும் என்று சொன்னபோது அந்த நபர் யார் என்று சொன்னால் அவர்தான் பில்லி கிரஹாம். ஆண்டவர் அவரை வல்லமையாக கடந்த நூற்றாண்டிலே பயன்படுத்தின ஒரு கர்த்தருடைய தாசன். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். எளிய முறையில் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். எந்த அற்புத அடையாளங்களோ ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி நல்ல ஜெபம் பண்ணி அவர் நடத்தின கூட்டங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்த கிரியை செய்வதற்காக நீங்களும் நானும் மறுபடியும் அதை செய்யும் ஆண்டவரே, லார்ட் டூ இட் அகெயின், மறுபடியும் அதை செய்யும் என்று நாம் கேட்போமா? கை உயர்த்தி ஆண்டவரே, சத்தமாய் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே மறுபடியும் இதை செய்யும், லார்ட் டூ இட் அகெயின் என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
ரெண்டாவது முறையாக ஆண்டவர் யோனாவோடு பேசுகிறார். முதல் முறை ஆண்டவர் நீ எழுந்து நினிவேக்கு போ என்று சொல்லி என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் நினிவேக்கு போகாதபடி வேறு இடத்துக்கு யோனா போய்விட்டார். அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நினிவே பட்டணத்தை பற்றிய தவறான எண்ணம் கொண்டவராயிருந்தார். அவர் போன இடம் வித்தியாசமான இடம். ஆனால் ஆண்டவர் மீனின் வயிற்றில் அவரை வைத்து மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு கொண்டு வந்து அங்கே போட்டபோது ரெண்டாவது முறையாக ஆண்டவர் யோனாவோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை மாத்திரமல்ல, ரெண்டாவது முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த மகிமையின் அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். ரெண்டாவது முறை ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். செங்கடலை மோசேயின் மூலமாக ஒரு முறை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தபோது செங்கடல் அவர்களை தடுத்தது. அப்பொழுது செங்கடலை ரெண்டாக பிளக்க மோசே தன் கோலை நீட்டினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர்கள் தொடர்ந்து வந்தபோது யோசுவா அந்த யோர்தான் நதியின் பக்கமாய் வந்தபோது அவர்கள் கானானுக்குள் போவதற்கு முன்பு தடை செய்த அந்த நதியை அவர் பிரித்தார். ரெண்டாவது முறையாக ஆண்டவர் இப்படி கடலையும் நதியையும் பிரிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்த தேவன் மறுபடியும் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கரைக்கு போனார்கள் என்பதை வாசிக்கிறோம். யோர்தானின் நதியை எலியா அடித்த போது ரெண்டாக பிரிந்தது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசா மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு வந்தபோது எலியாவின் தேவன் எங்கே என்று எலியாவின் மேலிருந்த சால்வையை எடுத்து யோர்தானை அடித்த போது அது ரெண்டாக மறுபடியும் பிரிந்தது. தேவன் ரெண்டாவது முறையாக அற்புதம் செய்கிறதை அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவது முறையாக மறுபடியும் அவர் செய்கிறார். இன்றைக்கு மறுபடியும் தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அவர் பலத்த காரியத்தை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ போ, மீதியானியரை நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று சொல்லி அனுப்பும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு அடையாளத்தை நான் கேட்கிறேன். இப்பொழுது ஒரு தோலை நான் போடுகிறேன். அந்த தோல் மேலே மாத்திரம் பனி பெய்திருக்கணும், நிலமெல்லாம் காய்ந்திருக்கணும், தோலில் மாத்திரம்தான் பனி பெய்திருக்கணும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு அந்த அடையாளத்தை காண்பித்தார். ரெண்டாவது அவன் சொன்னான், ஆண்டவரே, இப்பொழுது அந்த தோலை போடுவேன், தோல் காய்ந்திருக்கணும், நிலமெல்லாம் பனி பெய்திருக்கணும், அப்போதான் நீர் என்னோடு கூட வருகிறீர் என்பதை அறிவேன் என்று சொல்லி அடையாளத்தை கேட்டபோது 2 முறை ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து அடையாளத்தை காண்பித்தது போல மறுபடியும் ஆண்டவர் ஒரு முறை நாம் ஜெபிப்பது போல, ஆண்டவரே, நாங்கள் எழுப்புதலை பார்க்கவில்லை, மறுபடியும் இந்த எழுப்புதலை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்
தன் வாழ்க்கையில் ஒரு முறை மிஷனரி பயணம் போன அவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. 2வது பயணமும் போனார். 3வது பயணமும் போய் மிஷனரி ஊழியத்தை செய்தது போல ஒரே முறை மாத்திரமல்ல, 2வது முறையும் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே ஆண்டவரை கேட்கும்போது அவர் நிச்சயம் செய்வார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தருவார். சாலமோன் தன் வாழ்க்கையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கர்த்தர் அவர் சாலமோனுக்கு தரிசனமானார். 2ஆந்தரமும் அவனுக்கு தரிசனமானார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிபியோனிலே ஆண்டவர் 2வது முறை தரிசனம் அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் முறை அவனுக்கு தரிசனம் அளித்து நீ விரும்புகிறதை கேள் என்று கேட்டபோது அவன் பணத்தை கேட்கவில்லை, சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை, அவன் வேறு எதுவுமே கேட்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்து அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து, நீ பண்ணின விண்ணப்பம் எனக்கு விருப்பமானது என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். 2வது முறையும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கிற தேவனாய் இருந்தார். அவன் ஆண்டவரை விட்டு போக தன்னுடைய இருதயத்தை திருப்பின போது 2வது முறையும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளித்து சாலமோனோடு கூட பேசின தெய்வம் இன்றைக்கு மறுபடியும் உன்னோடு கூட அவர் பேசுகிறார். ஆண்டவரை விட்டு நீ தூரமாய் போயிருக்கிறாயோ, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை விட்டு மாத்திரம் நீ போய்விடாதே. ஆண்டவர் உன்னை எச்சரிப்பதற்கு தரிசனம் கொடுக்க 2வது முறை அவர் இறங்கி வருகிற தெய்வம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்டவர் ஏன் மறுபடியும் நமக்கு தரிசனம் அளிக்க வேண்டும், பேச வேண்டும்? மறுபடியும் ஏன் ஆண்டவர் இந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டும்? சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு மனோவா அவனுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். முதல் முறை அந்த சிம்சோனின் தாயினிடத்தில் வந்து தேவதூதன், உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவன் பெலிஸ்தரை முறியடிப்பான், நீ எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தூதன் அந்த தாயோடு கூட பேசின போது மனோவா அந்த இடத்திலே இல்லை. அவன் திரும்பி வந்தபோது மனோவாவின் மனைவி அவனுக்கு சொன்னால், ஒரு தூதன் வந்தார், ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், திராட்சரசம் மது குடிக்கக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் பரிசுத்தமாக, எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையின் தலையிலே கத்தி படக்கூடாது என்று சொல்லி நசரேயனாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி போனதை கேட்டபோது அந்த மனோவா, ஆண்டவரே, மறுபடியும் நீர் எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும், மறுபடியும் நீர் வர வேண்டும், நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீர் மறுபடியும் சொல்ல வேண்டும். மறுபடியும் ஆண்டவர் இந்த தாயினிடத்தில் தான் வந்து பேச வந்தபோது அவள் சொல்லி அனுப்பினாள். அன்றைக்கு வந்த தூதன் இன்றைக்கும் வந்திருக்கிறார், மறுபடியும் வாருங்கள் என்று சொல்லி வயலில் இருந்து அவனை அழைத்து அனுப்பி அந்த தூதன் மறுபடியும் அந்த கிதியோன் அந்த சிம்சோன் எப்படி வளர்க்க வேண்டும் என்று பேசினது போல, அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இறங்கி வர மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஒரு நிமிஷம் கை உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம், உங்கள் நாமத்தினால் கேட்குறோம், எங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலை குறித்து பலமுறை கேட்டிருக்கிறோம். ஜான் வெஸ்லி, ஆண்டவரே, இவான் ராபர்ட்ஸ், ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், இவர்கள் காலங்களில் ஒரு எழுப்புதல் நடந்தது. வில்லியம் சீமோர்,
ஜான் ஜி லேக் இவர்கள் காலங்களிலெல்லாம் எழுப்புதல் வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். மறுபடியும் அதே போல ஒரு எழுப்புதலை நீர் அனுப்ப மாட்டீரா என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நீர் செய்ய வல்லமை உடையவர். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனுடைய நாமத்தில் ஆவியானவர் இந்த உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே, எங்கள் இருதயத்தில் வந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து ஒரு எழுப்புதலை தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயம் 2வது முறை இறங்கி வருவார். 2வது முறை ஜெபத்தை கேட்பார். 2வது முறை அவர் வரப்போகிறதற்கு முன்பு ஒரு எழுப்புதலை நாம் பார்ப்போம். இந்த பயங்கரமான இந்த சின்ன வைரஸ் உலகம் எங்கும் பரவி மக்களை அழித்து கொண்டிருக்கும் போது உம்முடைய அக்கினி மறுபடியும் தேசங்களில் ஊற்றப்படுமானால் எல்லா தேசங்களிலும் ஒரு மனம் திரும்புதல் வரும்படி ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு ஆவியை ஊற்றிவிடும். ஆண்டவரே, ஒரு அக்கினியை ஊற்றிவிடும். இறங்கி வாரும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் மறுபடியும் ஒரு எழுப்புதலை தருவார். அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது. அந்த நாமம் மறுபடியும் இந்த பூமியில் மகிமைப்பட வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். 9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நாம் ஆராதிக்கிற இந்த தேவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். இந்த நாமத்துக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முடிவடைவதற்கு வெகு சில காலங்கள் மாத்திரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிடத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவார். இப்பொழுது எல்லா நாவுகளும் எதையெல்லாமோ அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறது. முழங்கால்கள் யாருக்கு முன்பாகலாமோ முடங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமி அசையவே அசையும். அவருடைய நாமத்தின் வல்லமையை நாம் நிச்சயம் பார்ப்போம் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய வார்த்தையின் நிமித்தம் அவர் இந்த எழுப்புதலை அனுப்ப வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 138:2 வாசிக்கும்போது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. 2வது, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் ஊழியக்காரர்கள், உங்கள் ஊழியக்காரிகள், உங்கள் மூப்பர்கள், இவள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நீர் இந்த பூமிக்கு ஒரு முறை மறுபடியும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம்
மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஊழியர்கள் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய எழுப்புதல் திரும்ப இறங்கி வரணும். வாசிக்கலாம் ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஊழியக்காரரின் வார்த்தை. முதலாவது அவருடைய நாமம், இரண்டாவது அவருடைய வார்த்தை, மூன்றாவது ஊழியக்காரரின் வார்த்தை நிமித்தம். அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டின் எழுப்புதலிலே கர்த்தர் ஊழியக்காரரின் வார்த்தைகளை உறுதிப்படுத்த சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்தது போல இந்த நாட்களில் ஊழியக்காரருடைய வார்த்தைகள் நிறைவேறும். எலியா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிப்பதற்காக நீர் இதை செய்வீராக என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல ஊழியக்காரர்கள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஊழியர்கள் சொல்லி போன அந்த வார்த்தைகள் நிறைவேறும். நிச்சயம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற காலம் ஆகினாலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவார். சாதாரணமாக ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இந்த எழுப்புதலை கொடுக்க போகிறார். ஆண்டவரே, ஒரு முறை உடைய ஊழியர்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தி உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நீதியை செய்கிறேன் என்று அவன் அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அருமையான தேவ ஜனமே, யாராயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. எந்த ஜனமாயிருந்தாலும் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார். இந்தியாவை கண்ணோக்கி பாரும். இந்தியாவிலே தேவனே உம்முடைய வல்லமையை ஊற்ற மாட்டீங்களா? உம்முடைய ஆவியை ஊற்ற மாட்டீங்களா? ஜீசஸ், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. ஒவ்வொரு நாடுகளிலேயும் உம்முடைய ஆவியை ஊற்றினது போல இந்த பயங்கரமான இந்த நாட்களில் உம்முடைய ஆவியை ஒரு முறை ஊற்றும் ஆண்டவரே. நீர் நிச்சயம் இதை செய்வீர் என்று எந்த பட்சபாதம் இல்லாமல் ஊற்ற வல்லமை உடையவர். இந்த ஏசியா கண்டத்திலே இந்த மக்கள் மத்தியிலே நீர் ஊற்றுவீராக. தேவன் ஆளுகை செய்கிறவர். எல்லா இடத்திலேயும் அவருடைய வல்லமை விளங்கத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காட் ஸ்மக்லர் என்று சொல்லப்படுகிற பிரதர் ஆண்ட்ரூ என்பவர் வேதாகமத்தை ரஷ்யாவுக்கு கடத்தி செல்வது வழக்கம். தேவனுடைய வார்த்தை, அந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வேதாகமத்தை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இவரோ தன்னுடைய காரிலே சீட்டுக்கு மேலே டிக்கியிலே மற்றும் எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வேதாகமத்தை வைத்து அவர் அந்த பார்டரை கடக்கும்போது ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த அதிகாரிகளுடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபம் பண்ண உடனேயே இந்த அதிகாரிகள் எல்லாம் பார்ப்பார்கள், சுற்றி கிற்றி வந்து பார்ப்பார்கள். ஆனால் அவருடைய கண்களுக்கு வேதாகமே தெரியாது. அவர் எவ்வளவோ வேதாகமத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். நம்முடைய தேவன் அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறவர்,
மறுபடியும் உம்முடைய அதிகாரத்தையும் ஆளுகை நீர் செய்ய வல்லமையுடையவர். ஒரு ஊழியர் ஒரு காட்டின் வழியாக பிரயாணம் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அப்பொழுது அவருடைய பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் போய்விட்டது. பைக் நின்று போய்விட்டது. கூட்டத்துக்கு போக முடியவில்லை. அவர் ஒரு தண்ணீர் கேன் வைத்திருந்தார். ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற உம்மால் முடியுமானால் இந்த தண்ணீரை இப்பொழுது பெட்ரோலாக மாற்றும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த தண்ணீரை அந்த டேங்குக்குள்ளே ஊற்றி பைக்கை ஸ்டார்ட் பண்ண போது அவர் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துச்சு. பெட்ரோல் பங்க்கெல்லாம் இருக்குது, கையில் பணம் இருக்குது. போகிறதுக்கு முன்னால் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் பார்க்காம போயிட்டு வாழ்க்கையில் இப்போவும் ஆண்டவர் அந்த மாதிரி அற்புதம் செய்வார்னு சொல்லி நீ ஞானமற்ற காரியங்கள் ஈடுபடக்கூடாது. ஆனால் அவருக்கு அந்த நாளிலே அவர் போய்கொண்டிருந்த பாதையில் வேறு எந்த பெட்ரோல் பங்க்கும் இல்லை. அவருக்கு அது நீண்ட பயணமாகிவிட்டது, நினைத்த மாதிரி அது இல்லை. ஆகினால் அவருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதே போல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லையை கடந்த ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய அவரால் முடியும். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இந்தியாவிலே தம்முடைய ஆவியை ஊற்ற என்ன தடைகள் இருந்தாலும் சரி, தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இருளின் அதிகாரத்தை விட தேவனுடைய அதிகாரம் மேலானது. ஆகையினால் அவர் எழுப்புதலை அனுப்ப முடியும். எபேசியர் 1:20 வாசிப்போம். 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் என்று எழுதப்பட்டிருக்கிற நாமம். எந்த இருளின் அதிகாரமும் இந்த நாமத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. எல்லா நாமத்துக்கும் மேலான அதிகாரம் படைத்த நாமம். சாத்தானை கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி போட்டார். அவனுக்கு இப்பொழுது வல்லமை இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறது போல அவன் மக்கள் மனதிலே பயத்தை போட்டு வைத்திருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான் என்று எழுதியிருக்கிறபடி ஓடிப்போவான். துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் பெருகி துன்மார்க்கம் பெருகி வருகிறது. ஆனால் அதைவிட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை பெருகி வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சபை அதிகமாக இந்த நாட்களில் வல்லமையோடு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கம் உலகில் பெருக பெருக தேவ கிருபை சபையின் மூலமாய் பெருகி மேற்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும். மறுபடியும் தேவனுடைய பலனை ஒரு முறை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிம்சோன் ஒரு முறை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கடைசியில் ஒரு முறை எனக்கு பலன் வேண்டும் என்று கேட்டது போல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு முறை உம்முடைய பலனை அனுப்பும் ஆண்டவரே. மறுபடியும் இந்த ஆவியை சபைகளுக்குள்ளே நல்ல பலனை அனுப்பி ஒரு எழுப்புதலை தாரும், ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். லார்ட் டு இட் அகைன். மறுபடியும் நீர் செய்யும். இந்த எழுப்புதலை நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறோம். மறுபடியும் உடைய ஆவியை ஊற்றிவிடும். மறுபடியும் சீக்கிரமாக எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னத்தோடு வாரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதே நேரத்தில் செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.